இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்ச கேப்ஷன், அதாவது குட் நியூஸ் ஒர்த் ஷேரிங், பகிர்வதற்கு மதிப்பு மிக்க ஒரு நல்ல செய்தி அப்படின்னு. சக்சஸ் இஸ் அ ஸ்டோரி டிகேட்ஸ் இன் மேக்கிங். இட் இஸ் அ டெஸ்டமெண்ட் டு த ஹார்ட் ஒர்க் ஆஃப் அவர் ஆண்டர்பிரினர்ஸ், ஒர்க்கர்ஸ், எம்எஸ்எம்இஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் டு த policy continuity and institutional foundations built over decades that made Tamil Nadu one of the India's strongest industrial ecosystems. அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த ஏற்றுமதி வளர்ச்சி என்பது பல தசாப்தங்களாக போடப்பட்ட உழைப்பினுடைய பலனா. அதற்காக தொழில் முனைவோர்கள் உழைத்திருக்கிறாங்க, பணியாளர்கள் உழைச்சிருக்கிறாங்க, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உழைச்சிருக்கிறாங்க, ஏற்றுமதியாளர்கள் உழைச்சிருக்கிறாங்க. வேற யார் உழைச்சாங்க? பாலிசி கண்டினியூட்டி அப்படின்னா கொள்கை தொடர்ச்சி, அதை யார் செஞ்சா? அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்ஸ், அது என்ன இன்ஸ்டிடியூஷனல்? அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன இன்ஸ்டிடியூஷன்? கொஞ்சம் விளக்கம் இல்லை மேடம், கீர்த்தனா மேடம். அதாவது கம்பெனியை நடத்துகிற ஆண்டர்பிரனர் பேர் இருக்குது, எம்எஸ்எம்இஸ் இருக்குது, பணியாற்றுகின்ற உண்மையான முதலாகிய உழைப்பாளர்கள் இருக்கிறாங்க, ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொள்கை தொடர்ச்சி, நிறுவன அடித்தளங்கள். இந்த கொள்கை தொடர்ச்சின்றது கருத்து. இவங்களெல்லாம் ஆட்கள், ஆண்டர்பிரனர், ஒர்க்கர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட்டர், இவங்களெல்லாம் ஆட்கள். பாலிசி கண்டினியூட்டி அப்படின்றது கருத்து. அப்போ நீங்கள் இங்கே ஆண்டர்பிரனர்ஷிப், பிஸ்னஸ்மேன்ஷிப், ஒர்க்மேன்ஷிப், எக்ஸ்போர்ட்டிங் அப்படி நீங்கள் கருத்தை போட்டிருந்தா இந்த கருத்து பொருந்திருக்கும். இங்கே ஆட்களை போட்டுட்டு பாலிசி கண்டினியூட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்ஸ். Who continued that policy? Who created that policy? What are the institutions that you are talking about? இதில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன் இருக்கீங்களே, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் டு லே திஸ் ஃபவுண்டேஷன்? அது என்ன இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்னா என்ன பார்ப்போம். அதுக்கடுத்து, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய், அவர் அம்பிஷன் இஸ் கிளியர், நோக்கம் தெளிவாக இருக்கிறது, டு மேக் தமிழ்நாடு நாட் ஜஸ்ட் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் லீடர் பட் எ குளோபல் பவர் ஹவுஸ். அதாவது டு மேக் தமிழ்நாடு நாட் ஜஸ்ட் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் லீடர், இந்தியாவினுடைய உற்பத்தி தலைமையாக மட்டும் அல்ல, தமிழ்நாடு இந்தியாவினுடைய உற்பத்தி தலைமையாக மட்டும் அல்ல, உலக அளவில் சேவைத்துறை, சர்வீசஸ், தொழில்நுட்பம், டெக்னாலஜி, R&D, ஆய்வு, டிசைன், வடிவமைப்பு, இன்னோவேஷன், புத்தாக்கம். குளோபல் மேனுஃபேக்சரிங்கில் வர்றது கஷ்டமோ? சும்மா ஏதாவது எழுதணும்னு எழுதுறது. உலக அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே சேவைத்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தொழில்நுட்பத்தில் நல்ல வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. R&D, செமிகண்டக்டர்ஸ்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. R&D, டிசைனு, இன்னோவேஷன், இந்தியாவிலேயே அதிக புத்தாக்க நிறுவனங்கள் உருவானது தமிழ்நாட்டில் தான். அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில். நீங்கள் வேலையை விட்டு ஒருத்தரை விரட்டி அடிச்சிங்களே, சிவராஜா ராமநாதன், அவருடைய கடுமையான உழைப்பால ஸ்டார்ட் அப் டிஎனுடைய மிஷன் டைரக்டராக மு.க. ஸ்டாலின் சிவராஜா ராமநாதன் அப்படின்ற அந்த ஆண்டர்பிரனர் அண்ட் இன்வெஸ்டரை நியமிக்கிறாரு. அவங்களுடைய இதன் கீழே பல்வேறு தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது, பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக இந்தியாவிலேயே அதிகமான புத்தாக்க நிறுவனங்கள் கொண்ட மாநிலம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு புத்தாக்க நிறுவனங்கள் அதிகரிக்குதுன்ற சதவீதத்தை எடுத்தால் தமிழ்நாடு உயரமான இடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின், அவர் தலைமையின் கீழ் பணியாற்றிய சிவராஜா ராமநாதன் போன்ற முக்கியமான அறிவாற்றல் மிக்க ஆளுமைகள். அவங்களெல்லாம் இன்னைக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. அப்புறம் எங்கேருந்து இன்னோவேஷன் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளவு திட்டங்கள் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க தெரியுமா? ஆதிராவிடர் மாணவர்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டம், பெண்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டம். இந்தியாவிலேயே அதிகமான பெண் தொழில் முனைவோர் இருக்கிற மாநிலமா தமிழ்நாடை மாத்துறாங்க. இந்தியாவிலே அதிகமான ஸ்டார்ட் அப், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல 35-40% மேல பெண்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய பங்கு 50% கிட்ட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு. ஆனா
அவரை நீங்கள் வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்போ 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி, அதைத்தான் வந்து தாரையகப்பட்டு நினைக்கிறேன், அவங்க வந்து 15 ட்ரில்லியன் படிச்சிட்டாங்க. அட்டேங்க அப்பா, முக ஸ்டாலின் 1 ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொன்ன போது வந்த வியப்பு மாதிரி 15 ட்ரில்லியன், ஏ அப்பா என்ன ஒரு இலக்கு, இப்படித்தானே இருக்கணும் இலக்கு, ஏறினால் இமயமலை, இல்லாவிட்டால் இருண்டு சாவு அப்படின்ற மாதிரி 15 ட்ரில்லியன் எக்கனாமின்ட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து திருத்தம் கொடுத்தாங்க, சாரி அது 1.5 ட்ரில்லியன் நான் மாற்றி படிச்சிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் செய்யப்பட்டதை இவங்க தன்னுடைய ஆட்சியில் செய்யப்பட்டதா மாற்றி படிச்சுக்கிறாங்க. கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி, அஃபிஷியல் அக்கௌண்ட் ஆஃப் தமிழ்நாடுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி, ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ், பாலிசி இன்சைட்ஸ், குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ், இதெல்லாம் வந்து அதனுடைய செயல்பாடுகள். இன்வெஸ்டிங் இன் தமிழ்நாடு .com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே இருக்குது. இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய வேலையே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, என்னென்ன வகையிலெல்லாம் ஈர்க்கலாம் அப்படின்றத அவங்க வந்து திட்டமிடுவாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இவங்களுடைய கான்டாக்டின் மூலமாக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பட்டியலே போட்டிருக்கிறாங்க. அந்த பேஜ் வந்து ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணுறாங்க. 2025-2026 தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் க்ரோத் அமாங் த டாப் 10 எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ், அதிகமாக ஏற்றுமதி விகிதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய டாப் 10 ஏற்றுமதி மாநிலங்கள்ல முதல் 10 ஏற்றுமதி செய்யும் மாநிலங்கள்ல அதிக ஏற்றுமதி வளர்ச்சி கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற அந்த அப்டேட்டை ஷேர் பண்றாங்க. அதுல தான் இவங்க வந்து விஜய் ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க பேஜில் வேற என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, நேற்று அச்சாங்க ஒரு ஆர்டரு, அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சிஎம்ஓ தமிழ்நாடு பேஜில் வந்து ஒரு அப்டேட் போட்டிருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம், அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ரைட், ஃபோட்டோவை அப்படியே போடுவோம், அது பாருங்க. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் இடையில ஒரு நபர் நிற்கிறார் இல்லையா, அவர் வந்து கையில் வச்சிருக்கிறது MOU, 1000 நபர்களுக்கான வேலை வாய்ப்போடு உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு. ரைட், இப்போ டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் சோஷியல் மீடியாவில். அவர் ஃபாரின் போனார்னா கூட அங்கேருந்து இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார், என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது, MOU எவ்வளோ சைன் ஆகிட்டு இருக்குது, இன்றைக்கி யாரை பார்த்தோம், நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம், இப்போ யாரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் போடுவார். நான் அவருடைய பேஜில் போய் ஹிட்டாச்சி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஷாக் ஆகிடாதீங்க, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் முக ஸ்டாலின், டிஆர்பி ராஜா, முன்னாடி வெள்ளையா ஒருத்தர், அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. இவர் தான் அவர் தான் இவர், ரெண்டும் ஒரே ஆள் தான். ஒரே ப்ராஜெக்டுக்கு 8 மாசத்துல எத்தனை கவர்மெண்ட் சார் சைன் பண்ணுவீங்க அப்படின்னு தேடி பார்த்தா, போன ஆட்சியில் வந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து எது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய கைடன்ஸ் தமிழ்நாடு ஒரு பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன MOU சைன்டு வித் ஹிட்டாச்சி எனர்ஜி, எதுக்காக, குளோபல் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சென்டர், அதே தான் இப்போ கையெழுத்து போட்டதாக சொல்கிறாங்களா, அதே தான். கிரியேட்டிங் 3000 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் 3 to 5 years. நீங்கள் எவ்வளவு சைன் பண்ணியிருக்கீங்க, 1000 பேருக்கான வேலை வாய்ப்பு 1000 கோடி முதலீட்டில். அவங்க 2000 கோடி முதலீட்டில் 3000 பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு அளிப்பதற்காக சைன் பண்ணாங்க. இப்போ அந்த MOU ரத்து செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருக்குதா ஹிட்டாச்சி? பதில் சொல்லுங்க சீஃப் மினிஸ்டர் விஜய் சார், பதில் சொல்லுங்க அமைச்சர் கீர்த்தனா, ரீல்ஸ் போடுங்க, உண்மையை சொல்லுங்க, ரீல்ஸ் மூலமா உண்மையை வெளியே சொல்லுங்க. முக ஸ்டாலின் ஆட்சியில் 2000 கோடி முதலீட்டில் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்று கையெழுத்தானது ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனத்தினுடைய MOU. இன்னைக்கு அதே நபர் இன்னைக்கு கையெழுத்து போட்டு ஒரு இன்னொரு MOU சைன் போட்டிருக்கிறாரு முதலமைச்சர் விஜயோட. அதுல 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 1000 பேருக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு. அப்ப MOU ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஹிட்டாச்சி அப்ப 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணல, கரெக்டா? அவன் பண்றதுக்கு தயாரா இருந்த அந்த ப்ராஜெக்டை ஆட்சி மாறினோன்னு டிராப் பண்ணிட்டு இப்ப புது MOU போடுறாங்க. ஒருவேளை அந்த 1000 கோடி பார்ட்டி ஃபண்டா?
தாவேகா பார்ட்டி ஃபண்டா 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க. 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதே நபர்கள் அதே நிறுவனத்தில் 1000 கோடிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா வர்றாங்க. இது புது 1000 கோடியா அல்லது அந்த 2000 கோடியை 1000 கோடியா குறைச்சிருக்கிறாங்களா? பதில் சொல்லுங்க. ஒரே இடத்துல ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு திரும்ப திரும்பலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. போன விரிவாக்க ப்ராஜெக்டை இப்போ சுருக்கிட்டாங்க. அப்போ இது விரிவாக்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் இல்லை, இது வந்து டிமினிஷிங் ப்ராஜெக்டாக மாறிவிட்டது. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தது. தாவேகா விஜய் ஆட்சியில் அது டிமினிஷிங் ப்ராஜெக்டாக மாறிவிட்டது. அதுதான் இந்த MOUல இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி. உண்மை என்னன்றத பத்திரிகையாளர்கள் தோழர்கள் களத்துல இருந்து அமைச்சர் கீர்த்தனாட்ட கேளுங்க. உங்களுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. மாறாக அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு, அதான் ரீல்ஸ்லேயே சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸை பற்றி சொல்லுவாங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல் இன்னைக்கு வந்து வெல்கம் பேக் ஃபோர்டு 82,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபெசிலிட்டியில் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸு, இன்ஜினியரிங் டெக்னாலஜி லெட் இன்னோவேஷன், ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி இன்க்ரீசிங்லி அப்படி இப்படின்னு போட்டு ஃபோர்டு கம்பெனியை கோயம்புத்தூரில் திறந்து வச்சுருக்கிறாங்க. ஃபோட்டோ குத்து விளக்கு ஏற்றுறாங்க. விச் மீன்ஸ் அது ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட். மே மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு என்ன ஜூலை 8, ஜூன் ஜூலை, பரவாயில்லையே 2 மாதத்தில் ஆரம்பித்து பில்டிங்கை கட்டி முடித்து. ரீல்ஸின் மகத்துவமே மகத்துவம். யாரும் எதையும் செய்ய தேவையில்லை. அதுக்கு கீழேயே போனோம்னா ஐயோ என்ன கொடுமைங்க இது. இதுவும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலேயே உருவாக்கப்பட்டதான், புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டதான். அதை தான் இப்போ வந்து அவங்க திறந்து வச்சுருக்கிறாங்களாம். ஆக எதுவுமே புதுசு கிடையாது. இதுதான் போட்டிருக்கிறாரு. அக்டோபர் 31, 2025 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அன்றைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம், இவர்கள் எல்லாரும் ஃபோர்டு நிறுவனத்தில் அந்த ஆட்களோட ஃபோட்டோ எடுத்து போட்டு உண்மை என்னன்றதை உலகுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு ஸ்டிக்கர். அது எப்படி மேடம்? அடுத்த கவர்மெண்ட்டில் அவன் கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு கம்பெனியை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து திறக்க வச்சா நீங்கள் வந்து சர்வ சாதாரணமாக வந்து முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் நடந்திருக்கிறதை பாருங்கள்னு ஸ்டிக்கரை ஓட்டுறீங்க. எல்லாமேவா ஸ்டிக்கர்? கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம எங்கே இழுத்துட்டு போக போகுதுன்னு தெரில. இது ஸ்டிக்கர் இல்லை, வரலாற்று திரிபு, ஏமாற்று வேலை. எந்த அளவுக்கு வரல. ஒரு பக்கம் ஆதிராவிடர் பேரை மாத்துறாங்க. அதை விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா கண்டிக்கிறார். விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கண்டிக்கிறார். ரவிக்குமார் MP சார் வந்து ஆதிராவிடர் ஒன்றிணையம்னு முழக்கம் வைத்தவர். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையை வந்து சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்கீங்க. சமூக நீதித்துறை கெட்ட பேரா? ரொம்ப நல்ல பெயர், அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஏற்கனவே சமூக நலத்துறையில தான் எல்லாமே இருந்தது. சமூக நலத்துறையில தான் ஆதிராவிடர் நலத்துறையும் சேர்ந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் 1988 கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஆதிராவிடர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக ஆதி திராவிடர் நலத்துறை உருவாக்கப்பட்டது. இது நலத்துறை உருவாக்கப்பட்டது. ஆதி திராவிடர் என்ற பெயர் எப்படி உருவாக்கப்பட்டது? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடியே 1890களினுடைய காலகட்டத்திலேயே தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், நேற்று அவருடைய பிறந்த நாள், நேற்று தான் ஜீவோ வந்திருக்கு, கொடுமை. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய ஆதிராவிடர் மகாஜன சபை, MC ராஜா அதில் வர்றாரு. அப்புறம் நீதி கட்சி ஆட்சி அமையுது. நீதி கட்சி ஆட்சி அமையும் போது MC ராஜா வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். MC ராஜா பேரவையில் தீர்மானம் கொண்டு வர்றார். என்னன்னு? பல்வேறு பெயர்களில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அவர்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும்னு தீர்மானம் கொண்டு வர்றார். அன்றைக்கு சட்டப்பேரவையில் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரியார் குடியரசில் எழுதுகிறார், MC ராஜா தீர்மானத்தை ஆதரியுங்கள் அப்படின்னு எழுதுறார். அதனுடைய விளைவு, அதற்கு பிறகு ஆதி திராவிடர் என்று பெயர் மாற்றப்பட்டது. நீதி கட்சி அரசு அதை ஏற்றுக்கொண்டது. அப்ப தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, தந்தை பெரியார், நீதி கட்சி, இவ்வளவு பேர் அதுல பங்காற்றி இருக்கிறாங்க பெயர் மாற்றத்துல. அந்த 100 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட பெயரை, வரலாற்றை இப்போது ஒரே கணத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் இருந்து மறக்கடிக்கிறார்களா? சமூக நீதித்துறை என்று துறையின் பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இது குழப்பங்களை ஏற்படுத்தும், பல்வேறு தெளிவின்மையை கொடுக்கும்.
அரசு என்ன செய்கிறது என்பதை அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் கூட பேசலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.